பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக, இந்த விசேஷித்த சுதந்திரத்தின நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் யாவருக்கும் யோக் பிரேக்கிங் டாபர்னாக்கிள் மினிஸ்ட்ரியின் சார்பாக சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமமும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே. தேசமே என்று சொல்லும் பொழுது தேசத்தில் இருக்கிற ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். தேசமே நீ பயப்படாதே, தேசத்தின் குடிமக்களே நீங்கள் பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன். ஆகவே தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை மறுபடியும் சொல்லுகிறது, மனம் பொருந்தி செவி கொடுத்தால். நாம் ஆண்டவரோடு மனம் பொருந்தி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நாம் வாழும் பொழுது நம்முடைய தேசத்தின் நன்மையை நாம் நிச்சயமாக அனுபவிப்போம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது நாம் தேசத்தின் நன்மையை புசிப்போம், தேசத்தின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த சுதந்திர தின நன்னாளிலே ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் முதலாவது தங்களை தாழ்த்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி. நாம் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய முகத்தை கருத்தாய் தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை நான் மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். நம்முடைய தேசத்திற்கு கர்த்தர் சேமத்தை கொடுக்க வேண்டுமானால் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும், அவருடைய முகத்தை தேட வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு விலக வேண்டும். அப்படி நாம் வரும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நாம் வாழ்கிற தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பார். நாமும் அந்த சேமத்தை அனுபவிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் தேசத்தில் குடியிருக்கிற அவரை நம்புகிற ஜனங்களுக்கு அவர் நன்மையை தருகிற தேவன். நன்மையானதை மாத்திரம் அவர் தருவார். மாத்திரமல்ல, தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேசம் தன்னுடைய பலனை
கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேசத்தின் பலனை நாம் அனுபவிப்போம். ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தேசத்தின் நன்மையை அனுபவிக்க பலன் கொடுப்பார். ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பஞ்சமான ஒரு சூழ்நிலையிலே, தேசத்திலே கொடிய பஞ்சம் நிலவுகிற நேரத்திலே தான் இந்த ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் சொன்னார், அதே இடத்துல நீ விதை விதை என்று சொன்னார். அவன் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அவன் தேசத்திலே அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது கொடுக்கும் என்றால், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் தேசத்திலே நன்மையை விதைக்கும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் முழுமையுமாய் பெற்றுக்கொள்வோம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானீர் கொடுத்த புதிய நாளுக்காக, இந்த சுதந்திர தின நன்னாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசம் சுதந்திரம் அடைவதற்கு அநேக ஜனங்கள் பாடுபட்டார்கள், அநேக தலைவர்கள் பாடுபட்டார்கள். ஆனால் உலகம் சுதந்திரம் பெற்றுக்கொள்வதற்கு, மனுக்குலம் முழு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவராகிய இயேசு எங்களுக்காக பாடு அனுபவித்து, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில பாடுபட்டீர். உம்முடைய இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எங்களுக்கு கொடுத்து பரலோகத்தின் சொந்தக்காரர்களாக, பரலோகத்தின் பிரஜைகளாக எங்களை மாற்றி இருக்கிறீர். பரலோகத்தின் சுதந்திரவாளிகளாக எங்களை மாற்றி இருக்கிறீர். அதே போல இந்த சுதந்திரத்தின நாளிலே ஒவ்வொருவரும் உண்மையான சுதந்திரத்தை, விடுதலையை, கர்த்தரிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்தும், பலவீனத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், பலவிதமான பிரச்சனைகள், நெருக்கத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த தேசத்தில் அனுபவிக்க நீர் உதவி செய்யும். அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. தேசத்தின் பலனை ஒவ்வொருவரும் புசிக்க நீர் உதவி செய்யும். அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இன்னைக்கு செய்ய போகிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையை கொடுத்தீர். ஒவ்வொருவரும் இன்றைக்கு அந்த பெரிய காரியங்களை தேசத்திலே பெற்று அனுபவிக்க, ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒவ்வொருவரும் அந்த பெரிய காரியங்களை, நன்மைகளை அனுபவிக்க நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.